அனைவருக்கும் வணக்கம். முந்திலாம் கடன் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இன்றைக்கெலாம் அந்த மாதிரி கிடையாது. எளிதான ஆன்லைன்லேயே இம்மிடியேட்டாக 25,000 30,000 50,000 கடன் கொடுக்கறதுக்கு நிறைய நிதி நிறுவனங்கள் முன்னாடி வர்றாங்க. இப்போ இந்த நிதி நிறுவனங்கள் வங்கிகள் இந்த கடன் கொடுத்தவங்ககிட்ட இந்த கடனை வசூலிக்கிறதுக்கு ஆர்பிஐயினுடைய கைட்லைன்ஸ் ஒரு உதவிகரமாக இருக்குது. ஆர்பிஐ ஆக்ட் 1934 45L கடனை வசூலிக்கிறதுல சில விதிமுறைகளை பயன்படுத்த சொல்கிறாங்க. அந்த விதிமுறைகளை வங்கி ஊழியர்களும் நிதி நிறுவன அலுவலர்களும் அதை பின்பற்ற வேண்டும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடனை ஒரு வாடிக்கையாளர்கிட்ட வசூல் செய்ய போகும்போது இரவு 7 மணிக்கு மேலே அவங்கள நேரடியாக அணுகவோ ஃபோன் மூலியமாகவோ தொந்தரவு செய்யக்கூடாது. அதே போல் பகலில் காலையில் 8 மணிக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போகிறதோ அவங்கள ஃபோன் செஞ்சு கேட்குறதோ அந்த ஒரு தொந்தரவு செய்யக்கூடாது. அதே மாதிரி தன்னுடைய வங்கி நிதி நிறுவன அந்த ஐடி கார்டு அதை கண்டிப்பாக வாடிக்கையாளர்கள்ட்ட அவங்க காமிச்சே ஆகணும். அடுத்ததாக நிதி நிறுவன ஊழியர்கள் காட்டுமிராண்டித்தனமாகவோ கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியோ வாடிக்கையாளர்களை துன்புறுத்தக்கூடாது. பிறர் முன்னாடி அவமானப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி தொட்டு பேசுகிறதுக்கோ அவங்கள அடிக்கிறதுக்கோ எந்த உரிமையும் கொடுக்கப்படவில்லை. தவறி அந்த மாதிரி நிதி நிறுவன ஊழியர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தார்கள் அப்படின்னா வாடிக்கையாளர்களுக்கு நிறைய ஒரு சட்ட வழிகாட்டுதல்கள் இருக்குது. இந்த 45L இந்த சட்டத்தின் பிரகாரம் இந்த ஒரு வாடிக்கையாளர் என்ன செய்யலாம் அப்படின்னா, பேங்கிங் ஓம்பட்ஸ்மன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆர்பிஐயில் இன்டகிரேட்டட் பேங்கிங் ஓம்பட்ஸ்மன், அதாவது ஒவ்வொரு வங்கியையும் கண்காணிக்கக்கூடிய அந்த ஓம்பட்ஸ்மன் அது ஆர்பிஐயில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நடத்திக்கிட்டு வர்றாங்க. அங்கே முறைப்படி புகார் அளிக்கலாம். அதே மாதிரி ஆர்பிஐ ஓம்பட்ஸ்மனில் ஆன்லைன்லேயுமே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்களுக்கு மேலும் ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொண்டு எனக்கு அழைங்க. நான் வழிகாட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி.